கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம், அதனுடைய 2வது வசனம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசலை திறவுங்கள். அன்பானவர்களே, யாருக்காக கர்த்தர் அவருடைய வாசலை திறப்பார்? யாருக்காக கர்த்தர் அவருடைய பொக்கிஷங்களின் கதவுகளை திறப்பார் என்று சொன்னால், எந்த ஜனம் சத்தியத்தை கை கொண்டு நீதியுள்ள ஜாதியாக இந்த உலகத்தில் ஜீவிக்கிறார்களோ அவர்களுக்காக கர்த்தர் அவருடைய பொக்கிஷத்தின் கதவையும் பரலோகத்தின் கதவையும் திறக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்பானவர்களே, உலகம் பாவம் நிறைந்ததாக, உலகம் ஸ்தோத்திரம் பாவத்திலே மூழ்கி போனதாக இருந்தாலும் நீங்களும் நானும் சத்தியத்தை கை கொண்டு ஜீவிப்போம் என்று சொன்னால், தெய்வம் நமக்காக அவருடைய வாசலை கர்த்தர் திறக்கிறவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் தேவ அன்பு, தேவனுடைய சத்தியம், தேவனுடைய கிருபை, தேவன் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொண்டு உறுதியோடு நிற்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யட்டும். God bless you all. Thank you.